எக்ஸசைஸ். பீகார் தேர்தல் முடிவுகள் தான் மத்திய அரசுக்கு தெம்ப கொடுக்கும்னு சொல்ல மத ரீதியா கிளம்பும் சின்ன சின்ன பிரச்சனைகள் கூட மத்திய அரசுக்கு பெரும் தலைவலியை உண்டாக்கி இருக்குங்களா சொல்லிக்கிறாங்க. கருத்துரிமை குறைஞ்சு போச்சுன்னு எழுத்தாளர்கள் நடத்துற போராட்டம் வெளிநாடுகள்லயும் பரவ ஆரம்பிக்க ஐரோப்பிய பயணம் போகும் இந்திய பிரதமருக்கு அங்க ஏதாவது பிரச்சனை வந்தா என்ன செய்யறதுன்னு இப்பவே ஆலோசனை நடக்க ஆரம்பிச்சிருச்சா சொல்லிக்கிட்டாங்க. மேற்கு வங்க முதல்வர் மம்தா தொடங்கி வச்ச நேதாஜி விவகாரம் இப்போதைக்கு ஏதாவது செஞ்சே ஆகணும் அப்படின்ற நிலைமைக்கு மத்திய அரசை கொண்டு போய் நிறுத்திருக்குதான் பேச்சா கிடக்கு. டெல்லியில நடக்கிற பாலியல் பிரச்சனைகளும் சட்ட ஒழுங்கு சிக்கல்களும் குறைய போலீஸ் துறையில ஊழல் இருக்கிறது தான் காரணம் அப்படின்னு கெஜ்ரிவால் பத்த வச்சுது மத்திய அரசுக்கு நெருக்கடியை கொடுக்குதான் சொல்லிக்கிட்டாங்க. ஆனா தலைநகரத்துல வெளிநாட்டு தூதரகங்கள் இருக்குது. வெளிநாட்டு தலைவர்கள் வந்து போற இடம் ஜனாதிபதி, பிரதமர், பாராளுமன்றம், ராணுவம் எல்லாம் இருக்குது. இப்படி இருக்கும்போது போலீஸ் நிர்வாகத்தை எப்படி மாநில அரசு கையில ஒப்படைக்க முடியும்னு உள்துறை விடாப்புடியா இருக்குதான் பேசிக்கிட்டுதாங்க ஐயா. பாகிஸ்தானோட கிரிக்கெட் வேண்டாம்னு கிரிக்கெட் வாரியத்தில் எழுந்த பேச்சும் காஷ்மீர் பிரச்சனை பத்தி நவாப் ஷெரீப் அடிக்கடி பேசுறதும் ரெண்டு நாட்டுக்கு இடையே பகை உணர்வை அதிகப்படுத்தியிருக்குங்களா சொல்லிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் சீன நாட்டு நீர்மூழ்கி கப்பல் இலங்கை கடற்பகுதிக்குள்ள வந்து போகும், அதுக்கான அனுமதியும் கொடுத்திருக்கோம்னு இலங்கை பிரதமர் ரணில் கொடுத்த பேட்டியும் இந்தியாவுக்கு சிக்கலை உண்டாக்கி இருக்குதா சொல்லிக்கிட்டாங்க. ஏன்னா கச்சத்தீவு வரைக்கும் இலங்கையோட கடற்பகுதி, அதாவது இந்திய தரைப்பகுதியிலிருந்து 10-12 கடல் மைல் தூரம் வரைக்கும் சீன நாட்டு நீர்மூழ்கி கப்பல் வந்து போக இருந்தா பாதுகாப்புக்கு அச்சுறுத்தலை உருவாக்கும் அப்படின்னு எச்சரிக்கையாமா பேசிக்கிட்டாங்க. அணுசக்தி தொடர்பா அமெரிக்காவோட வெளிப்படையா ஒப்பந்தம் போடல அப்படின்னு பாகிஸ்தான் சொன்னாலும் சீனா, பாகிஸ்தான், இலங்கைன்னு 3 நாடுகளும் நட்போட தான் இருக்கிறாங்களாம். அது பத்தி மேல்மட்டத்துல ஆலோசனையே நடக்குதான் பேசிக்கிட்டாங்க. ஐயா, சீனாவோட நீர்மூழ்கி கப்பல் வந்து போக தமிழக மீனவர்கள் இடைஞ்சலா இருக்கக்கூடாதுன்னு தான் இலங்கை கடற்படையினர் விரட்டி அடிக்கிறாங்கன்னு ஒரு பேச்சு வர இப்போதைக்கு அண்டை நாடுகளை பகச்சிக்க வேணான்னு இந்தியா ராஜதந்திர நடவடிக்கையில இறங்கி இருக்காங்களாம் பேசிக்கிட்டுதாங்க ஐயா.